எல்லாரும் மேடைக்கு வரணும் விருப்பமா இருக்கு, எல்லாரும் தோழர் போடணும் விருப்பமா இருக்கு. தோழர் ரொம்ப கோபமா இருக்கு, அடிக்கிறாரு. எல்லாம் சிரிச்சுட்டே தான் போறாங்க. மேடைக்கு வரணும்னு அடிவாங்கிறது தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அண்ணன் கையில் அடிவாங்கிறதுல ஒரு இன்பம் இருக்கு இல்லையா? பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும். இப்படி ஒரு போட்டோவை போட்டுட்டு 59 வயசுனா எப்படி சொல்லுங்க? ஒரு நியாயம் தர்மம் வேணுமா? வயசு சொல்ல விட இல்லையா? அன்பான தோழர்களே, ரொம்ப இனிமையான மகிழ்ச்சியான நாளிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாலை பொழுதை உங்களிடத்திலே செலவழிப்பதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் இல்லாத காரணத்தினால், அனைவருக்கும் நேரம் வேண்டும் என்கிற காரணத்தால் என் வணக்கத்தை நீங்கள் பொறுத்தளவு ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது தோழரை ஏன் நம்ம அண்ணன் சொல்றோம்? தோழர்கள் பேசும்போது அண்ணன் திருமான்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அவர் அண்ணலையும் தந்தையையும் தம்பியையும் அனைத்து கிராமங்களுக்கும் கொண்டு சேர்ந்த ஒரு அரசியல் பணியை செய்த காரணத்தால் அண்ணன் ஆகியிருந்தார். இது பாராட்டு பேசுறதுக்காக வந்த ஒரு மேடையாக நான் பார்க்கவில்லை. அவரோடு நமக்கு இருந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சந்திக்கின்ற ஒரு மாலை போதாக நாம் பார்க்கலாம். அதாவது தமிழ் தேசியம் அப்படின்னா யாரு என்ன ஜாதி, அவன் தமிழனா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு பேர் தமிழ் தேசியம் இல்லை. அது தமிழ் தேசியமே இல்லை. யாருக்கு உரிமை இல்லையோ அவன் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் உரிமைக்காக போராடுகின்றவன் தான் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றான். அந்த வகையில தோழர் திருமா அவர்கள் தமிழ் தேசியத்தினுடைய வடிவமாகவும் அடையாளமாகவும் இங்கே இருக்கின்றார். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலை அரசியலை பேசியவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், மேதகு பிரபாகரன் அவர்கள். இந்த மூன்று அரசியலையும் இணைத்து நின்று பேசிய அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். இதுல ஒருவரை விட்டு நீங்கள் பேசுகின்ற அரசியல் தமிழ் தேசிய அரசியலாக இருந்துவிட முடியாது. ஜாதி மட்டும்தான் தமிழனை பிரித்து வைத்திருக்கிறது. ஜாதி மட்டும்தான் தமிழனை பிரித்து வைத்திருக்கிறது. உலகெங்கிலும் தமிழர்களை வெள்ளைக்காரன் அடிமைகளாக கொண்டு போனான். அந்த இடத்திலெல்லாம் தமிழன் ஜாதியை கொண்டு போய் சேர்த்தான். பர்மாவிலோ, மலேசியாவிலோ, தென்னாப்பிரிக்காவிலோ, இலங்கையிலோ போன இடத்திலெல்லாம் ஜாதியை தூக்கி கொண்டு போனான். ஜாதியை ஒழித்தால் தான் தமிழன் ஒன்றுபடுவான். தமிழன் ஒன்றுபட்டால் தான் தமிழ் தேசியம் சாத்தியமாகும். அந்த வகையிலே அண்ணலையும் தந்தையையும் தம்பி பிரபாகரனையும் சேர்ந்து பேசுகின்ற அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியலாக இருக்கு. இந்த அரசியலை கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்குகள் எல்லாம் கொண்டு சேர்ந்த ஒரு அரசியல் சொல்லாடலுக்கு சொந்தக்காரர் தோழர் திருமா அவர்கள். இந்த இடத்துலதான் நம்ம எதை பார்க்க வேண்டியிருக்கின்றால், இந்த ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள், சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை. சமூக நீதி பேசுகிறவர்களை எல்லாம் சேர்க்க வேண்டும். சமூக நீதி பேசுபவர்களுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது. விடுதலை மட்டும்தான் அவருடைய அடிப்படையாக இருக்கிறது. அவர்களை எல்லாம் கோர்த்து 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 அந்த மக்களுக்கு புரிகின்ற எளிய மொழியிலே அரசியலை பாடமாக தமிழ்நாடுக்கும் எடுத்த காரணத்தினால்தான் அவர் நமக்கு அண்ணனாகின்றார், தோழனாகின்றார். இந்த அரசியல் ரொம்ப முக்கியம். ஏன் 90களுக்கு பின்னாடி, 90களினுடைய காலம் எந்த காலம்? உலகத்திலே உலகமயமாக்கல் என்று வந்த காலம், சோவியத் உடைந்து போன காலம், முற்போக்காளர்களுக்கு நம்பிக்கையற்ற காலமாக இருந்த காலத்திலே தமிழ்நாட்டுக்குள் முற்போக்கு அரசியலை இவை அனைத்தையுமே இணைத்து பேசிய தோழர் திருமா அவர்களுடைய இந்த 30 ஆண்டு கால அரசியல் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அரசியல். இன்றைக்கு அந்த அரசியல் தேவைப்படுகிறது. அன்பான தோழர்களே, இந்திய அளவில் எத்தனையோ அம்பேத்கரிஸ்டுகள் இந்த சமகாலத்தில் இருக்கலாம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராக அம்பேத்கரியத்தை உயர்த்தி பேசுகின்றனர் தோழர் திருமா. இன்றைய அளவில், இந்திய அளவில், இன்றைய இந்திய அரசியலில் அம்பேத்கரிய அரசியலை மிக தெளிவாக, தீர்க்கமாக இந்திய தேசிய அளவில் உறப்பு பேசுகின்ற ஒரு அரசியல்
அரசியல் புள்ளி அவருக்கு இருக்கிறது. என்றால் எந்த இடத்திலும் அவர் சனாதனத்தை சமரசம் செய்து கொள்ளவில்லை, எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. அந்த அரசியல், அதாவது தமிழ்நாட்டில் தேர்தல் கூட்டணி உருவாகுவதிலே மிக முக்கியமாக ஒற்றை நபரை குறிவைத்து பாரதிய ஜனதா கட்சி தாக்குதல் நடத்தியது என்றால் தோழர் திருமாவர்களை நோக்கிட்டார். ஏன் நீங்க தோழர் திருமாவர்களினுடைய அந்த அரசியல் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. தோழர் திருமாவர்கள் இங்கே ஒரு சமூக நீதி கூட்டணியை உருவாக்கிவிட முடியும், சனாதனத்துக்கு எதிரான கூட்டணியை உருவாக்கிவிட முடியும். அது மட்டுமல்ல தோழர்களே, தேர்தல் ஏதோ அதிமுக எதிரான தேர்தல், எடப்பாடிக்கு எதிரான தேர்தல் என்பதாக இல்லாமல் சனாதனத்துக்கு எதிரான தேர்தலாக இந்த தேர்தலை மாற்றிய பெருமை தோழர் திருமாவர்களுக்கு. அதுதான் முக்கியம். நாங்கள் மே 17க்கு முதல் முறையாக தேர்தல் களத்தில் ஆதரவாக பிரச்சாரம் இறங்கியதற்கான காரணமும் அதுதான். ஏனென்றால் இந்த தேர்தல் ஒரு கோட்பாட்டு தேர்தலாக மாறியது. இங்கே கோட்பாடு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பிலே அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனைத்து தொகுதிகளிலும் தோழர்கள் போட்டியிடுகின்ற தொகுதிகளெல்லாம் எங்கள் தோழர்கள் வேலை செய்தார்கள். காரணம், நாம் வெற்றி பெற வேண்டும், நாம் வெற்றி பெற வேண்டும். அதைத்தான் தோழர் திருமா சொன்னார். எத்தனை சீட்டுகள் கொடுக்கிறீங்கிறது அல்ல பிரச்சனை, இங்கே சனாதன எதிர்த்து எத்தனை பேர் ஒன்னா நிக்க போறோங்கிறதா பிரச்சனைங்கிறது. அதான் இன்னைக்கு தேவை. இன்றைக்கு இந்திய அளவிலே இப்படியான ஒரு கூட்டணியை எந்த மாநிலத்திலும் பார்த்து விட முடியாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது. இது பெருமை பேசுவதற்காக பேசவில்லை. அம்பேத்கரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், தமிழ் தேசியவாதிகள், இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நின்ற அந்த கூட்டணி இந்தியாவில் வேறு எந்த மூலையிலும் நடக்கவில்லை, தமிழ்நாட்டில் நடந்தது. அதற்கு முக்கிய காரணம் தோழர் திருமாவர்கள். இந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல். நான் முக்கியமான, நான் மட்டுமே முக்கியமானவன் என்று சொல்லுவதல்ல, நாங்கள் முக்கியமானவர்கள், எங்கள் போராட்டம் முக்கியமானது, எங்கள் கருத்தியல் முக்கியமானது, அதனால் எங்கள் வெற்றி மிக முக்கியமானது என்று சொல்லுவதுதான் தமிழ் தேசியம். அனைவரையும் உள்ளடக்குவது, அனைவரையும் அரவணைப்பது, அனைவரையும் சகோதரனை பார்ப்பது என்கின்ற அந்த சகோதரத்துவ அரசியல் அம்பேத்கரிடம் ஆரம்பித்து இங்கே திருமாவர்களுடைய ஒவ்வொரு பேச்சிலும் நாம் வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. அவை இதையெல்லாம் சேர்த்துத்தான் தமிழ்நாட்டின் அரசியலை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு எதிரானதாக, மத சகிப்புத்தன்மைக்கு எதிரானதாக, ஜாதியத்திற்கு ஆதரவாக, பிற்போக்குத்தனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த இடத்துல கடந்த 4-5 வருடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்த மிக முக்கியமான மாநாடுகள், உலக வர்த்தக கழகத்தில் கல்வியை வணிகமாக்குவதற்கு எதிராக இந்தியாவில் நடந்த முதல் மாநாடு விடுதலை சிறுத்தை கட்சி நடத்திய மாநாடு. தேசம் காப்போம் என்று சொல்லி பாஜகவுக்கு எதிராக சமத்துவத்தை முன்வைத்த மாநாட்டை திருமாவர்கள் தான் முன்னெடுத்தார். இந்த CAA என்கின்ற இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது வெறும் இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை என்று இந்தியா முழுவதும் பெருந்தலைவர்கள் எல்லாம் அமைதி காத்த பொழுது, இல்லை இல்லை, இஸ்லாமியர்கள் எங்கள் சகோதரர் என்று சொல்லி அதற்குரிய எழுச்சி மிகுந்த ஊர்வலத்தையும் மாநாட்டையும் நடத்தி காட்டியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள். இது மட்டுமல்ல தோழர்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட இதே மாத காலகட்டத்தில், இதே ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் 2011 3 தமிழர் தூக்கு வந்தது. நாம் அதிர்ச்சி அடைந்த வேலை அது. 3 உயிரை எப்படி காப்பது என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு துடித்துக் கொண்டிருந்த வேளையில் மரண தண்டனை ஒழிப்பு மாநாட்டை திரும்ப நடத்தி காட்டினார். மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு இந்திய அளவில் அப்படியான ஒரு தலைப்பில் மாநாடுகள் நடந்ததில்லை என்றால் வைக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பும் கோட்பாடு ரீதியான தலைப்புகள் இருக்கின்றன. அந்த கோட்பாட்டு ரீதியான தலைப்புகளில் தங்கள் தோழர்களை செழுமைப்படுத்துகின்ற, அரசியல்படுத்துகின்ற ஒரு பணி அவர் இன்று வரை தொடர்ந்து செய்து வருகின்றார். அப்படியாகத்தான் அமைப்பாய் திரளும் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, அனைவருக்கும் கையேடாக இருக்கிறது. அனைத்து இயக்கத்தவருக்கும், இயக்கமாய் திரள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும், அரசியலாய் மாற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் அந்த அமைப்பாய் திரளும் என்ற புத்தகம் மிக முக்கியமானது. யோசிச்சு பாருங்க, இன்றைய நிலைமையில தொடர்ச்சியாக வாசித்து தொடர்ச்சியாக கல்வி பயின்று
முனைவர் பட்டம் பெற்ற மூத்த அரசியல் தலைவர் வேறு யார் இருக்கிறார்கள்? வேறு யார் இருக்கிறார்? நான் கேட்கிறேன், இப்ப அவர் டாக்டர் பட்டம் பெற்று என்ன ஆயிர போகுது? ப்ரொஃபசர் ஆக போறாரா? எதற்காக? கல்வி என்பது வயதை பொறுத்தது அல்ல, அது வாழ்வை பொறுத்தது. நம் அரசியலுக்கு தேவைப்படுவது. இதன் மூலமாக அவர் சொல்ல விரும்புவது தன்னுடைய தோழர்கள் மட்டுமல்ல, அனைவருக்கும் மாற்று அரசியலை பேசுகின்ற அனைவருக்கும் அவர் சொல்ல விரும்புவது தொடர்ச்சியாக அரசியலை பயிலுங்கள் என்று சொல்லுகிறார். எங்களது பெரியாரிய உறவாளர் கூட்டமைப்பில திருக்குறள் மாநாடு நடத்தும். அந்த திருக்குறள் மாநாட்டினுடைய சிறப்பு உரையில தோழர் திருமாவின் உரை என்பது ஒரு அரசியல் வகுப்பாக இருந்தது. ஒரு அரசியல் வகுப்பாக இருந்தது. திருக்குறளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று. அதே போலதான் நீலச்சட்டை பேரணியிலே இந்த ஒடுக்கப்பட்டவர்களை எப்படியாக இந்த வர்ணத்திற்குள்ளாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். வர்ணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்றால் இவர்கள் இந்து மதத்தை நிராகரித்தவர்கள் என்ற அர்த்தம் என்ற ஒரு புது விளக்கத்தை அவர் உரத்து சொன்னார். மிக முக்கியமான கோட்பாடாக, மிக முக்கியமான சிந்தனை புள்ளியாக அந்த புள்ளி இருந்தது. அந்த தோழர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வெறும் பஞ்சு நேரலாக மட்டுமே பேசி அரசியல் செய்து விட முடியாது. அரசியலை பேசித்தான் அரசியல் செய்து விட முடியும். அரசியல் கருத்தியலை பேசித்தான் நீங்க அரசியலாக மக்களை திரட்ட முடியும். இல்லை என்றால் முடியாது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்ற பேச்சு காற்றோடு போய்விடும். கூட்டம் கலைந்ததோடு அரசியல் கலைந்து விடும். ஆனால் தத்துவத்தோடு பேசும் பொழுதுதான் ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு இளைஞனையும், ஒவ்வொரு தமிழனையும் நீங்கள் அரசியல் படுத்தி சனாதனத்துக்கு எதிரான ஒரு போர் வீரராக நிறுத்த முடியும். இல்லை என்றால் பாஜகவை உங்களால் வீழ்த்த முடியாது. அது கோட்பாடு ரீதியாக தயார் செய்யப்பட்ட ஒரு கட்சி, கோட்பாடு ரீதியாக தயார் செய்யப்பட்ட ஒரு கும்பல். அந்த கும்பலை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் கோட்பாடு எனும் ஆயுதம் தயாரித்து நிற்பவர்களால் மட்டும்தான் முடியும். அதை திருமாவளவனுடைய ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் கேட்க முடியும். இன்றைக்கு அந்த கோட்பாட்டின் அரசியல் மிக முக்கியமானது. கோட்பாடுனா அதை எடுத்து அறிஞர்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பேசுவது என்பது ஒரு வகை. அனைத்து மக்களும் புரிந்து கொள்கின்ற வகையிலே பேசுகின்ற அரசியல் மிக முக்கியமானது. அந்த வகையில் தோழர் திருமாவளவனுடைய அரசியல் மிக மிக அவசியமானது. மிக அவசியமானது. நம்ம எல்லாம் பெரும்பாலும் அம்பேத்கர் படிச்சிருக்க மாட்டோம். அம்பேத்கர் வாழ்க ஜெய்பின்னு சொல்லுவோம், தந்தை பெரியார் வாழ்க என்று சொல்லுவோம். ஆனால் அந்த கோட்பாடுகளை எல்லாம் உங்கள் தலைவர் என்று பேசும் பொழுது அந்த பேச்சின் மொழியாக அந்த கோட்பாட்டை உள்வாங்குகின்ற பொழுதுதான் நாம் அம்பேத்கருடைய மாணவனாக, தந்தை பெரியாருடைய மாணவனாக மாறுகின்றோம். அப்படித்தான் ஒவ்வொரு கூட்டமும் அவர் வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு கூட்டமும் வகுப்பு. அது ஏதோ மேடையிலே உங்களை எல்லாம் ஒரு உணர்ச்சி ததும்புகின்ற ஒரு திரைப்படத்தை காட்டுகின்ற பேச்சு அல்ல, வகுப்பாக இருக்கிறது. அதனால ஆசிரியர்கள் அடிவாங்க எல்லாம் மேடைக்கு வர்றாங்க இல்லையா? ஆசிரியர்கள் அடிவாங்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த தமிழ்நாட்டினுடைய சிக்கல் பல்வேறு முனைகளில் மிக முக்கியமானதா இருக்கு. அதாவது இந்தியாவிற்கு, இந்திய தேசத்திற்கு வழிகாட்டுகின்ற அரசியல் தமிழ்நாட்டில் தான் வருகிறது. தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் இணைந்த இந்த அரசியல் தான் இந்தியாவின் பார்ப்பனிய அரசியலை வீழ்த்துகின்ற ஆயுதம். வட இந்தியாவில் சமரசம் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் கொண்ட கட்சிகளாக பெருமளவில் யாரையும் நாம் பார்க்க முடியாது. எதிர்கட்சிகளாக இருப்பார்கள், எதிர் கோட்பாட்டாளராக யாரும் இல்லை. அந்த வகையில திருமாவளவர்கள் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் புரிஞ்சு கொண்டிருக்கிறார். எதிர் கோட்பாடாக அவர்கள் தத்துவத்தை பிளந்தெடுத்து அதனுடைய உயிரை தூக்கி எறியக்கூடிய ஒரு அரசியல், ஒரு அறம் நமக்கு தேவைப்படுகிறது. அதுலதான் இந்த மனு தர்மத்தை குறித்தான ஒரு அரசியல் எதிர்வினையை மிக அற்புதமாக கையாண்டனர். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி சில்லறைகளை எல்லாம் தோழர் திருமாவளவர்களை குறித்தே தான் பேசிக் கொண்டிருந்தது. அதுவும் எச்ராஜா போன்ற நபர்கள் தொடர்ச்சியாக தோழர் திருமாவை குறிவைத்து பேசினார்கள். சாதியவாதிகள் பேசினார்கள். காரணம் என்ன? உங்கள் தலைவரை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த எதிரி அந்த தலைவரை தான் மைய எதிரியாக பார்க்கிறானோ அந்த அடிப்படையில் தான் புரிந்து கொள்ள முடியும் என்றால் தோழர் திருமாவளவர்கள் தான் அந்த இடத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர் அரசியலினுடைய மைய புள்ளியாக இருந்தார். அவர் எப்படியாவது கூட்டணியில் இருந்து வெளியில் அகற்றப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள்.
பிரித்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். பொது நீரோட்டத்தில் கலக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். பொது நீரோட்டத்தில் கலக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். ஆனால் பொது நீரோட்டமே அவர் வைத்ததாகத்தான் மாறியது. பொது நீரோட்டம் இன்னைக்கு என்னது? பாரதிய ஜனதா வச்சது அல்ல. அன்றைக்கு மனதர்மத்துக்கு எதிராக அவர் வைத்த முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் தீப்பற்றி எரிந்தது இல்லையா? மனதர்மம் என்கின்ற ஒன்றை பேச ஆரம்பித்து அவர் அந்த கருத்தரங்கத்தில் பேசுற கருத்தரங்கத்தில் நானும் உரையாடுகிறேன். மிக குறுகிய நேரத்தில் அவர் அதை குறித்தான ஒரு ஆய்வு ரீதியான ஒரு புரிதலை பேசிவிட்டு செல்கின்றார். அதை தோண்டி எடுத்து, அது ஒரு ஜூம் மீட்டிங்ல நினைக்கிறேன், அதை போய் வீடியோ தோண்டி எடுத்து அதை ஒரு பெரும் பிரச்சனையாக நினைச்சாங்க. அதை திருப்பி அவர்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக அவர் மாற்றி மனதர்மத்துக்கு எதிரான ஒரு போராட்டமாக திருப்பியதுல பெரும் வெற்றி அடைந்தார். அதற்கு பின்னாடி இந்த மாணவ கூட்டங்கள் எல்லாம் வாழை சுருக்கி உட்கார்ந்துச்சு. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மனதர்மத்தை பத்தி அவனுக்கு பேசல. ஏன்னா மனதர்மத்தை ஆதரித்து பேசினால் அவரது வண்டவாளம் முழுக்க தமிழ்நாடு முழுவதும் தெரிந்துவிடும் என்கின்ற காரணம் வாயை மூடி கிடந்தார்கள். அதுதான் அவர்களுக்கு அவர் வைத்த இறுதி எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கைக்கு பிறகு தோழர் திருமாவளவன் அவர் திருப்பி பார்க்கவில்லை. ஒவ்வொரு தோழர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உரிமை தனித்துவத்தை நிறுத்தி காட்ட வேண்டும், நிறுவி காட்ட வேண்டும். அந்த துணிச்சல் இந்த தேர்தலை தோழர் திருமாவளவனிலிருந்து வெளிப்பட்டது. எந்த இடத்திலும் அவர் பதறவில்லை, எந்த இடத்திலும் தன் மீது ஐயம் கொள்ளவில்லை, தன் தோழர் மீது ஐயம் கொள்ளவில்லை. வெற்றி உறுதி என்று களம் கண்டார்கள். சின்ன பிரச்சனை இல்லை என்பது இப்பொழுது நிரூபணமாக இருக்கிறது தோழர்களே. சின்னம் அல்ல வெற்றி, கோட்பாடுதான் வெற்றி. கோட்பாடுதான் வெற்றி அடைய வைக்கும் என்பதை நிரூபித்திருக்கின்றோம். இப்படியான ஒரு அரசியல் தமிழ்நாட்டிற்கு மிக தேவை. ஏனென்றால் கோட்பாட்டை கொண்டு அழகு வைத்து விட முடியாது. கோட்பாட்டிற்கு மிஞ்சியதல்ல சின்னம், சின்னத்திற்கு மிஞ்சியதான் கோட்பாடு, சின்னத்தை தாண்டியது கோட்பாடு. கோட்பாட்டுக்கு கீழே அனைத்து வருகிறது. அந்த வகையில் இந்த தேர்தல் என்பது பல பாடங்களை தமிழ்நாட்டிலே கற்றுக் கொடுத்திருக்கிறது, பலருக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. இந்த வகையில் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்கால அரசியல் என்பது நகர ஆரம்பிக்கும். ஏனால் இந்த தேர்தலை பண்ணணும்னு நினைச்சது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பொருளை வியாபாரமாக விற்பதை போன்று. எங்கள் பொருள், எங்கள் பண்டம் நல்லா விற்கும், மக்கள் நல்லா கேட்டு வாங்குவாங்க என்கின்ற அடிப்படையில் இரண்டு பெரும் கட்சிகள் மோதிய பொழுது உங்கள் பொருளின் அடிப்படையில், உங்கள் பண்டத்தின் அடிப்படையில், மக்கள் விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல இந்த தேர்தல், எங்களது கொள்கையின் அடிப்படையில் என்று பேசுகின்ற ஜெயித்து காட்டிய அந்த வரலாறு முக்கியமானது. அந்த வரலாறு முக்கியமானது. இந்த போக்கு இன்னும் விரிவடைய வேண்டும். இந்த அரசியல் இன்னும் ஆழமாக வேண்டும். நாம் வெற்றி பெற வேண்டும். நமது கோட்பாடு வெற்றி அடைய வேண்டும். தந்தை பெரியாரோ, அண்ணல் அம்பேத்கர் அவர்களோ, மேதகு பிரபாகரன் அவர்களோ இந்த அரசியல் தமிழ்நாட்டினுடைய அரசியலாக இருக்கிறது. இதை எந்த கொம்பனாலும் முடித்து விட முடியாது, யாராலும் முடித்து விட முடியாது. தோழர் திருமா அவர்களினுடைய அந்த பிரச்சாரம், அந்த அரசியல், அவர் முன்னெடுத்த இந்த அரசியல் போக்குகள் யோசித்து பாருங்கள். இந்த நெருக்கடிக்கு நடுவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பலம், ஆதிக்க பலம், அந்த பலத்திற்கு நடுவில் தனக்கான அரசியல் எது என்பதை தனது தோழர்கள் நிர்ணயிக்கின்ற வகையிலே அவர் முடிவெடுத்து நகர்த்திய நகர்வுகள் மிக முக்கியமானது. அது குறிப்பில் எடுக்கப்பட வேண்டியது. என்ன சொன்னார்கள்? நீங்கள் தனியாக ஒரு சின்னத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்றால், தனியாக நீங்கள் நின்றீர்கள் என்றால் வெற்றி பெற முடியாது என்று சொன்னார்கள். வெற்றி தோல்வி அல்ல முக்கியம், நமது கோட்பாடு முக்கியம். அந்த அளவிலே நின்று வெற்றி காட்டார்கள். இதுல பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, சட்டசபை தேர்தலிலும் சரி, இரண்டிலும் நடந்தது. அது தோழர்களே, நமது அரசியல் வலுவான அரசியல் என்பதை மிக நுணுக்கமாக, மிக ஆழமாக, மிக துணிச்சலாக அவர் நிறுவி காட்டியிருக்கின்றார். அந்த அரசியலை விரிவுபடுத்த வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும், ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்குமானது என்பதை தேர்தல் நிரூபித்து காட்டுகிறது. தேர்தல் நிரூபித்து காட்டுகிறது. எத்தனை வன் சொற்கள், எவ்வளவு அவமானப்படுத்துகின்ற முயற்சிகள், இதையெல்லாம் கடந்த 10-12 ஆண்டுகள் நாங்கள் நேரே என்று பார்க்கின்றோம். அதையெல்லாம் முறியடித்து தலை உயர்த்து நிற்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சியினுடைய வழிகாட்டுதலை நிறுத்தி நின்று செய்து காட்டி இருக்கின்றார். இந்த பிறந்த நாளை அதனால் கொண்டாடுகின்றோம். இந்த பிறந்த நாளை அதனால் கொண்டாடுகின்றோம்.
இந்த இருவரும் ஆளுமைகளுக்கு நடுவிலே எளிய மக்களுக்காக ஒரு கட்சியை கட்டுவதும் அந்த கட்சி தேர்தலிலே தனித்து நின்று வெற்றி பெறுவது என்பது விளையாட்டு அல்ல, அது வரலாறு. அதைத்தான் நிகழ்ச்சி காட்டுகிறது. இந்த தேர்தல் அரசியல், இந்த தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்கள். ஆனால் இந்த தேர்தல் அரசியல் எவ்வளவு சிக்கல் நிறைந்தது, இந்த தேர்தல் அரசியலுக்குள் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் எத்தனை, அதையெல்லாம் ஒரு தலைவர் வென்று காட்டியிருக்கிறார். அவரை கொண்டாடுவதிலே எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் அவர் முன்வைக்கின்ற அரசியல் நாம் அனைவருக்குமான அரசியலாக இருக்கிறது. ஆக நம்முடைய கடமையாக எதை பார்க்க வேண்டியது இருக்கின்றார்? இன்றைக்கு தமிழ்நாட்டை சூறையாட வேண்டும், தமிழ்நாட்டை சாதியாக பிரிக்க வேண்டும், தமிழ்நாட்டை பல மாநிலங்களாக உடைக்க வேண்டும் என்ற சதிகாரர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சதிகாரர்களை வீழ்த்த வேண்டும். வீழ்த்தாமல் தமிழ் தேசிய அரசியல் சாத்தியமில்லை. இதை பேசாமல் தமிழ் தேசியம் என்பது உண்மையானதில்லை. இந்த கும்பலை பற்றி அரசியல் நாம் பேச வேண்டும். யார் தமிழன் என்று தேடிக்கொண்டிருப்பது அல்ல தமிழ் தேசியம். யார் ஒடுக்கப்படுகிறானோ அவனுக்கான விடுதலையை பேசுவது தமிழ் தேசியம். அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு பிரதிநிதித்துவ அரசியல், அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கி அரவணைத்து பேசுகின்ற அரசியல், சந்தர்ப்பவாதத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு கொள்கையை முன்னிறுத்துகின்ற, கூட்டணியை முன்னிறுத்துகின்ற வகையில இந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சியான நகர்வு என்பதான் திருமாவளவன் நகர்வாக இருக்கிறது. காரியமா வீரியமா என்றால் காரியம்தான் மிக முக்கியம் தோழர்களே. அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான காரியத்தை செய்து காட்டுவோம். அந்த வகையில நாம் அனைவரும் ஒன்றுபட்டு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை தந்தை பெரியார் வழியிலே, அண்ணல் அம்பேத்கர் வழியிலே, தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வழியில இந்த அரசியலை உறுதிபட நிறுத்தி காட்டுவோம். அந்த வகையில் நமக்கெல்லாம் அண்ணனாக தோழனாக இருக்கக்கூடிய தோழர் திருமா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து